ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். லாஸ்ட் வீடியோவில் ETF வேணாம்னு சொன்னதுக்கு எல்லாரும் என்ன ப்ரோ ஆளுக்கு ஒரு பேச்சு பேசுறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தம்பிங்களா, ஆக்சுவலாக நான் ETF-க்கு எதிரி கிடையாது. ஆனால் எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மைனஸ் இருக்கும். இதில் அந்த பாதி விஷயத்த மட்டும் காமிச்சு உங்களை ஏமாற்ற எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு ETF-ஓட டாப் சைடையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒன்றும் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிற ஏஜென்ட் கிடையாது. நீங்க எதை வாங்கினாலும் எனக்கு ஒரு பைசா கூட கமிஷன் வராதுங்க. சில பேர் கமிஷன் அதிகமா கிடைக்கும்ன்றதுல தப்பான ஃபண்டை உங்க தலையில கட்டிடுவாங்க. ஆனா நான் அந்த தப்பை கண்டிப்பா பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா என் சிஸ்டம் அப்படி. நான் வேணும்னா தப்பா சொல்லியிருக்கலாம், ஆனா ஒருபோதும் ஒரு தலைபட்சமா, அதாவது பயாத்துடா நான் பேசவே மாட்டேன். தங்க வேற, பங்கு சந்தை வேற. நேற்று ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக்ஸ்ல ETF பத்தி சொன்னேன். ஆனா தங்கம் விஷயத்துல ETF தான் கிங்கு. மியூச்சுவல் ஃபண்ட் தங்கம் வாங்கினா அவன் என்ன பண்ணுவானே உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவனே போய் ETF-ல தான் போடுவான். இதுக்கு எதுக்கு நடுவில் ஒரு புரோக்கரு? நீங்க 2 தடவை சார்ஜஸ் கட்டணுமா? ஸோ தங்கம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ETF-கே போயிடலாமே. ஏன் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பெரியவங்க சொல்ற மாதிரி தான், தங்கம் எப்பவுமே நம்மளை காப்பாற்றும். நாட்டில் எக்கனாமி அடி வாங்கினாலும், இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறினாலும் தங்கம் கை கொடுக்குங்க. இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரிங்க. உங்க போர்ட்ஃபோலியோல அட்லீஸ்ட் ஒரு 10 to 50% தங்கம் கண்டிப்பா இருக்கணும். முன்னாடி SGB சவரியன் கோல்டு பாண்டு இருந்துச்சு. இப்போ அது கஷ்டம். நேரில் போய் தங்கம் வாங்கணும்னா அதுக்கு GST, சேதாரம், மேக்கிங் சார்ஜஸ், அப்புறம் அதை பத்திரமா லாக்கர்ல வைக்கிற தலைவலி. அப்பாடா, பெரிய தலைவலி. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என் ஒய்ஃபுக்கு நகை மேல பெரிய ஆசையே இல்லை, அதனால நான் தப்பிச்சேன். ஆனா உங்களுக்கு நகை போட்டு பார்க்க அழகா பிடிக்கும்னு உங்க ஒய்ஃப் சொன்னாங்க அப்படின்னா தாராளமா வாங்குங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தா ETF தான் கெத்து. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் பத்தி பார்க்கலாம். ETF-ல 2 விஷயத்த கவனிக்கணும். ஒன்று கமிஷன் கம்மியா இருக்கணும், இன்னொன்று ட்ராக்கிங் எரர். அதாவது ஃபண்ட் மேனேஜர் உங்க காசை ஃபுல்லா தங்கமா வாங்காம ஒரு 5% கையிலேயே வச்சிருப்பாரா அப்படின்றத பார்த்து வாங்கணும். அதனால கோல்ட் ரேட் ஏறும்போது உங்க ஃபண்டு கொஞ்சம் கம்மியா ஏறலாம். இது கம்மியா ஏறனால ஃபண்டை பார்த்து எடுக்கணுங்க. டாப் 3 கோல்டு ETFs நான் சொல்றேன். இந்த 3ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. மார்க்கெட்ல நிறைய இருக்குது, ஆனா இந்த 3 தான் பெஸ்ட். ICICI Prudential, SBI, HDFC. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ICICI Prudential கோல்டு ETF தான். ஏன்னா இதுல லிக்விடிட்டி அதிகமா, அதாவது நீங்க விற்கணும்னு நினைச்சா உடனே காசெல்லாம் மொக்க வாங்க தேவையில்லை, யாருக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஹவு டு பை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட ஜீரோதா மாதிரி ஒரு டிமெட் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், ஸ்ட்ரெயிட்டா ETF வாங்கலாம். ஆனா ப்ரோ என்கிட்ட டிமெட் அக்கௌண்ட்லாம் இல்லை, ஆனா தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், அதாவது FOF வாங்குங்க. அதுக்கு வெறும் டிமெட்லாம் தேவையில்லை, வெறும் ஜிபேல பே பண்ற மாதிரியே சிம்பிளா முடிச்சிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கும்போது டைரக்ட் பிளான் மட்டுமே எடுங்க. ரெகுலர்னு போட்டிருந்தா அதுல கமிஷன் அதிகமா போகும், நம்ம காசு நமக்கு முழுசா வரணும்ல. அதனால நீங்க ரெகுலர் போட்டிருந்தா அதை வாங்காதீங்க. அதனால கவனமா பார்த்து வாங்குங்க. கடைசியா கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த வருஷம் நம்ம வீடியோல வெறும் கணக்கு வழக்கு மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கிற லாஜிக்கும் சேர்த்து சொல்றேன். உங்களுக்கு இந்த ஸ்டைல்ல ராவா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வெளியே நிறைய பேர் தப்பான ஐடியா கொடுத்து உங்களை ஏமாத்த காத்துட்டு இருக்காங்க. உஷார் மக்களே.